நமக்கெல்லாம் உடம்பு சரியில்லாலும் சரி, மனசு சரியில்லாலும் சரி, சப்போஸ் சோம்பேறித்தனமா அன்றைய வேலையை செய்யாம விட்டாலும் சரி, மறுநாள் அந்த வேலை டபுள் மடங்கு நம்ம தலையிலே வந்து உட்காரும் அப்படின்றத இப்போதான் கொஞ்ச நாளாக நான் வந்து ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் நான் ஏதாவது ஒரு வேலை செய்யாம விட்டுட்டேன் அப்படின்னா அம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுப்பாங்க. அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனும் செய்வான் அப்படின்னு நினைச்சேன். ஹெல்ப் பண்ணணும்னு வருவாங்க. அப்பதான் நமக்குள்ள இருக்கிற நல்லவனே வெளியே வருவான். வந்து கம்பெனிலே வேலை செய்கிறாங்க, வீட்டில் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எங்கேருந்து வேலை வாங்குறது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் பாவப்பட்டு எல்லா வேலையும் நானே செய்யறதா இருக்கு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் 2 பேர் தனியாக இருக்கும்போது நான் என்னதான் உருண்டு பிறண்டு டயர்டாகி வேலை செஞ்சாலும் எங்கே கிடைக்கிற நாயன் கூட மதிக்க மாட்டான். ஆனால் இதுவே எங்கள் வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா நான் போகிற இடத்துக்குலாம் வந்து குடும்பம் இந்த வேலையை நீ ஏன் செய்கிற, கஷ்டப்படுறத நான் செய்கிறேன், கொடு நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு. அப்பா அந்த நடிப்பு அந்த டைமில் எங்கேருந்து தான் வரனே தெரியல அவனுக்கு. எல்லார் வீட்லையுமே இப்படி தான் இருப்பாங்களா, இல்லை என் வீட்டில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஒரு டிஃப்ரெண்டான முட்டை கிரேவி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா வந்துச்சு அப்படின்னா குக்கிங் சேனல் அப்லோட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துருங்க. ஆசைப்பட்டு ஏன்னா கட்டி கொடுக்க சொன்னது நான், ஆனால் மோஸ்ட்டாக அதில் விளையாடி கிழிச்சதே இவன் தான். எனக்கு கட்டி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை நீ பார்க்கணும் அப்படின்றதுக்கப்புறம் கட்டி கொடுத்துட்டான். ஆனால் எப்போ கட்டினாலுமே அவன் ஹைட்டுக்கே கட்டிடுறான், என் ஹைட்டு கட்டவே மாட்டான். அப்புறம் நான் உட்காந்து விளையாடும் போது ஹைட்டே பத்த மாட்டேங்குது.